திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2 சிறுவர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தந்தையின் நண்பரே கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த மாதனூர் பகுதியைச் சேர்ந்தவர் யோகராஜ். இவருக்கு 8 வயதில் தர்ஷன் என்ற மகனும் 6 வயதில் ரோஹித் என்ற மகனும் இருந்துள்ளனர். கட்டிட மேஸ்திரியான யோகராஜ் கட்டிட கான்ட்ராக்டர் வசந்த் என்பவருடன் நட்பாக பழகி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதியன்று வசந்த் யோகராஜின் வீட்டிற்கு சென்று யோகராஜின் 2 மகன்களையும் அழைத்துச் சென்றதாக சொல்லப்படுகிறது. இரவாகியும் தனது 2 மகன்களும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த யோகராஜ் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். போலீசார் விசாரணையில் குடியாத்தம் அருகே உள்ள ஏரிக்கரை பகுதியில் யோகராஜின் 2 மகன்களும் உடலில் காயம் எதுவுமின்றி சடலமாக கிடந்தது தெரியவந்துள்ளது. போலீசார் இருவரின் சடலத்தையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இருவரையும் அழைத்துச் சென்ற வசந்தை அவரது பாட்டி வீட்டில் வைத்து போலீசார் கைது செய்தனர். வசந்திடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. யோகராஜ் தனது நண்பரான வசந்திடம் 14,000 ரூபாய் கடனாக வாங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் வசந்த் பணத்தை பலமுறை கேட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனையடுத்து வசந்த் பணத்தை கேட்டபோது ஏற்கனவே உன் மனைவியிடம் பணத்தை கொடுத்து விட்டேன் என யோகராஜ் வசந்திடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் வசந்த் மனைவியிடம் இதுகுறித்து கேட்டபோது கணவன் மனைவிக்குள் தகராறு ஏற்பட்டு மனைவி பிரிந்து சென்றதாக வசந்த் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் இதனால் ஏற்பட்ட விரக்தியில் யோகராஜின் மகன்களை ஏரிக்கரைக்கு அழைத்துச் சென்று கொலை செய்ததாகவும் பயத்தில் என்ன நடந்தது என்பது தனக்கு நினைவில்லை எனவும் போலீசாரிடம் வசந்த் கூறியதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த சம்பவத்தின் உண்மைத்தன்மை குறித்து திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்.